தற்போது காசா விவகாரம்ங்கிறது எல்லோருக்குமே சீரியஸ் இஷ்யூவாக மாறி இருக்குது. ஆல்ரெடி ஹொர்முஸ்ல பெரிய பிரச்சனை, ஹொர்முஸை திறக்க மாட்டேன்னு ஈரான் விடாப்பிடியாக இருக்கிறாங்க. ஈரானுடைய யுத்தத்தில் அமெரிக்காவே தோல்வி அடைந்திருக்கிறது. அடுத்ததாக சவுதிக்கு எதிராக ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹவுத்திஸ் செங்கடலை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது இன்னொரு தலையீடியாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள் ஒரு முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா காமனி அவர் உட்கார்ந்து சர்வ சாதாரணமாக அவருடைய சகாக்களோடு பேசுகிற வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கும் மத்திய கிழக்கு தொடர்பான மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், 2 ஆண்டு காலம் காசாவில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வந்தது. இந்த யுத்தம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டது. அதனை தொடர்ந்து காசா அமைதி வாரியம், காசா பீஸ் கவுன்சில் என்கிற ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி இருந்தார். அதுல 15 அம்ச தீர்மானங்களையும் கொண்டு வந்திருந்தார். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் காசாவில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகள் அத்தனையும் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை காசாவை சேர்ந்த ஒரு தேசிய குழுவிடத்தில் ஒப்படைப்பார்கள். அவர்கள் அந்த ஆயுதங்களை கொண்டு காசாவுக்கான ஒரு படைப்பிரிவை உருவாக்குவார்கள். அந்த படைப்பிரிவு காசாவினுடைய ஆட்சி பொறுப்போடு பாதுகாப்பு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் என்கிற செய்திகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த திட்டங்களை எல்லாம் காசாவை சேர்ந்த போராளிகள் மிக அண்மையில் ஒரு 2 வீக்குக்கு முன்னாடி அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க. ஈஜிப்ட்ல நடந்த கூட்டத்தின் போது அதனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் பெரிய அளவில் வரவேற்று பேசியிருந்தார். எனவே காசாவில் அமைதி திரும்புகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது மட்டுமல்லாம காசாவை சேர்ந்த மக்களுக்கு தேவையான உணவு, மருந்து, தண்ணீரை கொடுப்பதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும். அதே நேரம் இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியே போகணும் என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ள நவம்பர் ஆரம்பத்தில் ஆகஸ்ட் கடைசி ஆகும் போது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய ஆளும் கூட்டணி போட்டியிடுகிற அதே நேரம் எதிர்க்கட்சி சார்பாக ஆல்ரெடி இருக்கிற எதிர்க்கட்சி தலைவருடைய கூட்டணியும் போட்டியிடுகிறது. குறிப்பாக இன்றைய இப்பொழுது நடக்கக்கூடிய தேர்தல்களில் முன்னாள் இராணுவ தளபதியினுடைய தலைமையில ஒரு குழுவும் போட்டியிடுகிறது. எனவே தற்போதைய தேர்தல் என்பது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு மிகப்பெரிய அழுத்தமான ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது. தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தால் அடுத்ததாக கைது செய்யப்படுவார். அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிற பட்சத்தில் அவர் பன்னெடுங்காலம் சிறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டி வரும். இப்படி பல இக்கட்டுகள் அவருக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த காசா பீஸ் டாக் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. காசாவுக்குள்ள சண்டைக்கு போனீங்க, அவங்கள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் தோக்கடிக்க முடியாம போயிடுச்சு, கடைசியில் ஒரு சமாதான ஒப்பந்தம் என்று போய்த்தானே முடிவுக்கு வந்தீங்க, இல்லைன்னா எங்களுடைய கைது செய்யப்பட்டவர்களை கூட உங்களால் மீட்டெடுக்க முடியாமல் போயிருக்கும் என்கிற பலத்த விமர்சனங்களை தேர்தல் களத்தில் பல பேரும் வைக்கிற இந்த தருணத்தில் தான் காசாவினுடைய பீஸ் டாக்கினுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும், பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆயுதங்களை தங்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தேசிய அமைப்பிடத்தில் ஒப்படைப்பார்கள் என்கிற நிலைகள் எட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய 15 அம்ச காசா அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாது என்றும், பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் முதலில் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும், அதற்கு பிறகு நாங்க இதை பத்தி திங்க் பண்ணுவோமே தவிர நாங்க வெளியேறினதுக்கு பிறகுதான் ஆயுதத்தை அவங்க கீழே வைப்போம்ங்கிறத நாங்க ஏத்துக்கிறவே மாட்டோம் என்று சொல்லி அனைத்து சமாதான நடவடிக்கைகளையும் மொத்தமாக பிரேக் பண்ணிட்டாரு, மொத்தமாக நாசமாக்கிட்டாரு. அடுத்ததாக காசாவில் என்ன நடக்க போகிறது என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலையும் இஸ்ரேலியர்களையும் பொறுத்தவரை ஒன்ன தெரிஞ்சுக்கிறங்க, அவங்கள பொறுத்தவரையில அமைதியை விரும்பாத குழுவினர், உலகத்திலேயே ஆக மைனாரிட்டி குரூப்பாக இருப்பது யூதர்கள். ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் அமைதியை விரும்ப மாட்டார்கள். அவங்க அமைதியா இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பாங்க. வேறு யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது, சண்டை ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும், யுத்தம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும், அதற்கு அவர்கள் ஒரு இன்பம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில தான்
தற்போது காசாவில் இந்த 15 அம்ச திட்டத்தை நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு பெஞ்சமின் நெதன்யாகு இப்ப சொல்றதுங்கிறது அவருடைய தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவு தளத்தை உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை எந்த அளவு தூரம் ரசிக்க போகிறார், ஏற்றுக்கொள்ள போகிறார் என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்தை சேர்ந்த பொதுமக்களை பொறுத்தவரையில் இதை நாங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான் என்கிற விதமாக அல் ஜசீராவுக்கு அவர்கள் வழங்கக்கூடிய பேட்டிகளில் பார்க்க முடியும். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசுகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்றுக்கொள்ள மறுப்பார் என்பது எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்குது. ஏன்னா அமெரிக்க அதிபரை தற்போது அவங்க எதிர்க்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரை பொறுத்தவரையில நாங்கள் ஒப்பந்தப்படி நடந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் மொத்த ஒப்பந்தத்தையுமே நாசமாக்குறாரு. எனவே அவரைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது கட்டுப்படுத்தி வழிக்கு கொண்டு வர வேண்டிய வேலை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். தற்போது காசா விவகாரம்ங்கிறது எல்லோருக்குமே சீரியஸ் இஷ்யூவாக மாறி இருக்குது. ஆல்ரெடி ஹொர்முஸ்ல பெரிய பிரச்சனை, ஹொர்முஸை திறக்க மாட்டேன்னு ஈரான் விடாப்பிடியாக இருக்கிறாங்க. ஈரானுடைய யுத்தத்தில் அமெரிக்காவே தோல்வி அடைந்திருக்கிறது. அடுத்ததாக சவுதிக்கு எதிராக ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹவுத்திஸ் செங்கடலை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது இன்னொரு தலையீடியாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது மீண்டும் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பிக்குமா? படையை நாங்க விலக்கிக்கொள்ள மாட்டோம்ங்கிறது ஒரு கணக்கு, மீண்டும் ஒரு யுத்தத்தை அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்க போய் முடிய போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில இது தேங்கூட்டுல கை வச்ச கதையாக மாறிடுச்சு. இந்த ஏற்கனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நம்பி 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 நாசமா போன மாதிரி இப்பொழுது இந்த விவகாரத்திலும் அவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நம்பி, குறிப்பாக யூதர்களை நம்பி நாசமாகி இருக்கிறார், மோசம் போகி இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், ஏற்கனவே யமன்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹவுத்திஸ் படைப்பிரிவுக்கும் யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சவுதியினுடைய ஆதரவு பெற்ற சர்வதேச ஆதரவு பெற்ற ராணுவம் அல்லது சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் என்கிற தரப்புக்கும் இடையில சண்டைகள் முட்டி மோதுகிற மும்முரமானதாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் சவுதியை தாக்குவதும் இவர்களை தாக்குவதும் ஒன்று என்கிற அடிப்படையில ஹூத்திஸ் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா சவுதியையும் அட்டாக் பண்றாங்க. அதே நேரத்தில் சவுதியினுடைய ஆதரவு படைகளாக யமனுக்குள்ள இருக்கக்கூடியவங்களையும் மீண்டும் மீண்டும் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹவுத்திஸினுடைய பலம் சாதாரணமானதல்ல. ஏற்கனவே அவங்க இஸ்ரேலோடைய பெரிய ஒரு சண்டையை பிடிச்சவங்க. அமெரிக்காவினுடைய USS ட்ரூமன் மேலேயே விமானம் தாங்கி கப்பல் மேலேயே அட்டாக் பண்ணினவங்க. அந்த மாதிரி பலத்த தாக்குதல்களை நடத்தக்கூடியவர்கள், பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தக்கூடியவர்கள். ஈரான் என்ன மாதிரியான தாக்குதல் நடத்துமோ அதே அளவுக்கு தாக்குதல் பலம் கொண்டவர்கள். இஸ்ரேல் மேல 2020 கிலோமீட்டரை தாண்டி மிகப்பெரிய பல தாக்குதல்களை எல்லாம் நடத்தியவர்கள். அதே நேரம் தங்கள் மேல வரக்கூடிய தாக்குதல்களை அவர் அசால்ட்டாக கடந்து போகக்கூடிய ஆட்களும் கூட. அதெல்லாம் பார்த்துக்கலாம் போற ஒரு குரூப் அவங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது இன்றைய நாள்ல யமனுக்குள்ள இருக்கக்கூடிய அல் மக்கா துறைமுகத்தின் மீது யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். மக்கா துறைமுகம் மிக முக்கியமான ஒரு துறைமுகம் சவுதியினுடைய ஆதரவு படைகளுக்கு. ஏற்கனவே யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சவுதி ஆதரிக்கக்கூடிய படைகளுக்கு இந்த துறைமுகம் ரொம்ப இதயம் மாதிரி இருக்கும். இவங்களை பொறுத்தவரையில், ஹவுத்திஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அவர்களுடைய பாபல் மந்தபு பகுதிகள் தான் ரொம்ப முக்கியமானது, இதயம் மாதிரி ஒரு பகுதி. எனவே தற்போது யமனுக்குள்ள இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் அதே யமனுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கா துறைமுகத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகக்கூடிய மேலதிகமான தகவல்கள் பிரகாரம் இன்றைக்கு மிக கடுமையான அதிக எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த மக்கா துறைமுகம் என்பது ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த துறைமுகமாக இருக்கிறது. அந்த துறைமுகத்தை கைப்பற்றுவதற்குத்தான் தற்போது ஹூத்திகள் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கேன்னா, அந்த துறைமுகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு எப்படி முற்றுகை விதிக்கப்பட்டிருக்கிறதோ, சவுதியில இருந்து சவுதி வழியாக ரெட் சி வழியாக கப்பல்கள் வந்தா சவுதி பிளாக் பண்ணி இவங்களுக்கு உணவு மற்ற பொருட்கள் வர முடியாம தடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி யமன்ல இருக்கக்கூடிய சவுதியினுடைய ஆதரவு பெற்றவர்களுக்கு இந்த துறைமுகம் வழியாகத்தான் எல்லாமே வரும். இதை ஹவுத்திஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா, பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு இருக்கிற அதே இக்கட்டு அவர்களுக்கும் ஏற்பட்டுவிடும். எனவேதான் இந்த துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கான மிக பிரம்மாண்டமான தாக்குதல்களை எல்லாம் தற்போது ஹூத்திஸ் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிற அதே நேரம் இன்றைக்கு
மீண்டும் சவுதி அரேபியாவினுடைய இதயமாக பார்க்கப்படுகிற சவுதியின் முழு வருமானத்தை உண்டாக்கக்கூடிய அரம்கோ கம்பெனி மேல, எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹவுதிஸ் படைப்பிரிவு. நமக்கு தெரியும், மக்கா எக்ரிமெண்ட் என்கிற பெயர்ல துருக்கி அதே போன்று பாகிஸ்தான் இணைந்து சவுதி அரேபியாவோடு ஒரு டிஃபென்சிவ் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இட்டிருந்தார்கள். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஒரு நாளுக்குள்ள வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள இன்றைக்கு சவுதி மேல யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிஸ் தாக்குதல்களை நடத்தியது மட்டுமல்லாம, நாங்க இப்ப சவுதியோடு தான் சண்டை பிடிக்கிறோம், எங்களை தாக்குறதுக்கு பாகிஸ்தான் வந்தாலோ அல்லது எங்களை தாக்குவதற்கு துருக்கி வந்தாலோ அவர்கள் மீதும் இதே தாக்குதலை நடத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்தா பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்றது, பக்கத்துல கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கிறாங்கிறது ஒண்ணு. ஆனா துருக்கி மேலேயே அட்டாக் பண்ணுவோம்ங்கிறாங்க. துருக்கி இவங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்குது. அந்த அளவுக்கு இவர்களிடத்தில் பலம் இல்லாமல் இப்படி சொல்ல மாட்டார்கள் என்கிற ஒரு அச்சமான சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. எனவே இது மத்திய கிழக்கில் மிக பெரும் அழுத்தமாக மாறி இருக்கிறது. ஈரானை சிம்பிளா எல்லாம் கடந்து போயிடலாம்னு அரபு நாட்டுக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகள், ஈரானுடைய இந்த மாதிரியான ஹவுதிஸாக இருக்கலாம் அல்லது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியதை நம்ம இதுல இருந்து பார்க்க முடிகிறோம். அதே நேரம் இன்றைய நாள் ஒரு முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா காமனி மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு உடம்பு முடியல, ஐசியூக்கு இழுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த கால் இல்லை கை இல்லை, இந்த மாதிரியெல்லாம் பல பேரும் சொல்லி கொண்டிருந்த நிலையில அவர் உட்கார்ந்து சர்வ சாதாரணமாக அவருடைய சகாக்களோடு பேசுகிற வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ எப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களை ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிடல, ஈரானுடைய சொந்த நியூஸ் ஏஜென்சி தான் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. என்னன்னு கேட்டா, ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமனிக்கும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனுக்கும் இடையில ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கிறது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் மசூத் பெசக்ஷியன் ஆன்மீக தலைவரை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்க அந்த விவகாரங்களை சொல்லாம அந்த விஷயத்தை அவர் சொல்லி இருந்தாரு. ஆனா இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் மசூத் பெசக்ஷியனுடைய ஆட்சி 3வது ஆண்டை நெருங்குகிறது, 3வது பதவிக்காலத்துக்கு அவர் போறாரு. எனவே நேரடியாக சந்திச்சு ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாரு, பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறதை தொடர்ந்து மேலதிகமாக இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா காமனி பொதுமக்களை சந்திக்கிற, பொது இடங்களுக்கு வருகிற வீடியோக்கள் மிக விரைவில் வெளியிட இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இராணுவ தளபதிகளோடு முஜ்தபா காமனி பல சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும், அதே நேரத்தில் பொதுவான மக்களை சந்தித்திருக்கிறார் என்றும், பொது நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய ஈரானுடைய IRGC-யினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய பாசிஜ் அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லியிருக்கிறாங்க. பாசிஜ் அமைப்பினுடைய துணை தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய காசிம் குரைஷியினுடைய அறிவிப்புல தான் இந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாசிஜ் அமைப்புங்கிறது IRGC எப்படி ராணுவ ரீதியாக வெளிநாடுகளோட இந்த மாதிரி ஒரு யுத்த வரக்கில் சண்டை பிடிப்பாங்களோ, அது மாதிரி உள்நாட்டுக்குள்ள அரச பாதுகாக்கிற, அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், தூண்டுதல்களை தடுக்கிற அந்த மாதிரி வேலைகளை செய்கிற இந்த பாசிஜ் அமைப்பு, அந்த அமைப்பினுடைய துணை தளபதி தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பொதுமக்களையும் ராணுவ தளபதிகளையும் மேல்மட்ட உயர் அதிகாரிகளையும் முஜ்தபா காமனி சந்திக்கிற வெளிப்படையான வீடியோவை நாங்க வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே முஜ்தபா மவுத்து காலி இல்ல, கைகால் உடஞ்சிருச்சு, அவரோட இதயம் அப்படி வெடிச்சிருச்சு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா உன்னையா சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வீடியோக்கள் வெளியிடப்படும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஈரானுடைய தரைப்படை தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் அலி ஜஹான் ஷாஹி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுக்குள்ள தரைவழி படை தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா எத்தனிப்பதாக முயற்சிப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா முனைந்தால் கண்டிப்பாக அவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாரு. எந்த ஒரு அமெரிக்காவினுடைய படைகளும் ஈரானில் கால் பதித்தால் நாங்கள் அவர்களுடைய கால்களையே துண்டிப்போம், காலையே வெட்டுவோம், அந்த எச்சரிக்கையின் உச்சமாக சொல்ற, காலை வெட்டுவோம் பார்த்துக்க, அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம ஈரானுடைய தரைப்படைகள் முழுமையான தயார் நிலைகள் இருக்கிறார்கள். நாட்டினுடைய எல்லைகளை நாங்கள் உறுதியாக பாதுகாத்துக் கொண்டே உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற நடமாட்டங்களையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே எங்கள் மீது தாக்குதல்களை நடத்த முனைந்தால், எந்த விதமான தாக்குதல்களாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு